உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அனைத்து மதத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய 433வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 7:30 மணிக்கு ஆயர் யுவோன் அம்ப்ரோஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் காலை 9 மணிக்கு ஆயர் யுவோன் அம்ப்ரோஸ் ஆசியுடன் கொடியேற்றப்பட்டது. அப்போது உலக சமாதானம் வேண்டும் விதமாகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் புறாக்கள் பறக்க விடப்பட்டன. இந்த திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். திருவிழா நடைபெறும் 5ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு திருச்சி ஆயர் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. இந்த பனிமய மாலுடைய திருவிழா வருஷம் மிக சிறப்பாக இந்த தூத்துக்குடியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன விசேஷம்னா, இந்த கோயில்ல அவங்க நினைச்சவங்க காரியங்களை வேண்டது கண்டிப்பாக மிக அவங்க நினைச்சபடி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அவங்க மனசுல நினைச்சிருந்தாலும் அந்த 10 நாள் அந்த திருவிழாவில் அவங்க இந்த கோயில கலந்து கொண்டு அவங்க அந்த மாதா வேண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த நினைச்ச காரியம் அவ்வளவு நடக்குது. அவ்வளவு விசேஷமான இந்த திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் இந்த தூத்துக்குடியில கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வெளியூர்ல இருந்து எல்லாரும் குடும்பமா இந்த கோயில கலந்து கொள்றாங்க. அது மிக சிறப்பு என்று நான் தெரிவித்தேன். தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் திருவிழா குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலை அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ பேராலயங்களில் மிகவும் தொன்மையான பழமையான கிறிஸ்தவ பேராலயங்களில் பசலிக்கா என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று காலை சரியாக 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இன்று துவங்கிய இந்த திருவிழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த திருவிழாவின் முக்கிய திருவிழாவாக பெருவிழா காலை ஆராதனை சரியாக 5ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. தற்பொழுது இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு இந்த ஆலயத்தின் கொடியேற்றம் நடந்திருக்கிறது. தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் யுவோன் அம்ப்ரோஸ் தலைமையில் 7:30 மணிக்கு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு கொடியினை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பேராலய திருவிழாவின் கொடியேற்றமானது நடைபெற்றுள்ளது. இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதோ அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவிலின் வளாகம் மட்டுமின்றி இந்த பீச் ரோடு முழுவதுமே மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்ற அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கொடியேற்ற திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று மதியம் பனிமய மாதாவுக்கு பொன்மகுடம் சூட்டும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாட்களிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் திருப்பலியானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பெருவிழா மாலை ஆராதனை ஆயர் யுவோன் அம்ப்ரோஸ் தலைமையில் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக முக்கிய திருவிழாவான 5ஆம் தேதி திருவிழா அன்று காலை 7:30 மணிக்கு பெருவிழா கூட்டு திருப்பலியானது திருச்சி ஆயர் அந்தோனி டெவிட்டோ தலைமையில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திருவிழா நடைபெறும் 5ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி.